லாட்டே. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அண்ணா நகர். அண்ணா நகர் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்டாலுக்கும் இந்த மாதிரி ஃபுட் ட்ரக்குக்கும் ஒரு ஃபேமஸான இடமா மாறிட்டு இருக்கு. நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகும் போது எல்லாரும் ஆர்ன் அடிப்பாங்க. அதையும் சொல்லிருங்க. எல்லாரும் தேட வேணா சின்ராஸ் எங்கடா இருக்கு அப்படின்னு. சின்ராஸ் உங்க கூட தான் இருக்கான். போன வீடியோ நம்ம கூட இருந்தாருல, அவர் வந்து கேமரா அந்த வகை ஜம்ப் ஆயிட்டாப்ல. வேற தன்னந்தனியா நின்றுட்டு இருக்கேன். தன்னந்தனியா எங்க நின்றுட்டு இருக்கேன்னா அம்மாவின் அடுப்பங்கரை அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்து நம்பி வரலாம். வாங்க, நல்லா இருந்தா என்ன கூப்பிட்டு கேளுங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கடை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல கிடைக்காத ஐட்டமே இல்லைங்க. மீல்ஸ், பிரியாணி, சப்பாத்தி, பரோட்டா அப்படின்ட்டு மெயின் கோர்ஸ்ல மட்டும் இல்லாம ஃபிஷ், சிக்கனு, மட்டனு, பிரானு அப்படின்ட்டு சைட் டிஷ்லயும் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம இந்த கடையை போய் இன்னைக்கு ஒரு நாக் அவுட் பண்ண போறோம். ஹெவியா தான் சாப்பிட்டோம். இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி சட்டலா ஒரு லைட்டான ஒரு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே. அதையும் ஏதோ சீக்ரெட் பண்றான்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இங்க போயிட்டு இருக்கு. எவ்வளவு கண்டென்ட்னா இருந்தாலும் என்னோட நேர்மை, என்னோட கடமை அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கல்தோசை மாறதான் சொல்லிட்டு ஆனா ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கு. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி நான் போயிட்டு இருக்கு? சரியா, உங்களோட பீக் டைம்ல வந்துட்டு நான் உங்களை வந்து தாமதப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். ஆமா, பாத்தீங்களா, இவர் தான் கள்ளக்கபடம் இல்லாத மனசு. ஓப்பனா சொல்றாரு, இவர் ரொம்ப டேஞ்சர். நம்ம அங்க போயிடலாம். எடுத்தானே வேலையாக அனுப்பிச்சு விட்டுறாரு. நம்ம வேலை போயிட்டு இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்கிற அதுவே சொல்ல மாட்டேன். அதாவது அடப்பாங்கறனா வந்து இருட்டா நல்லா புகை வரும் அந்த மாதிரி தானே இருக்கும். இது மாடர்ன் அடப்பாங்கற. அதனால உள்ள வந்து இப்ப இவங்களோட நான் சமைக்க போறேன் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சும்மா என்ன பண்றாங்கன்னு உள்ள பார்த்து உங்க வீடியோல ஓகே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஃபுட் ட்ரக்கா இருந்தாலும் இவங்க கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இவ்வளவு டிஷ்ஷஸையும் இவங்க எப்படி சின்ன இடத்துல மேனேஜ் பண்ணி இங்க சமையலும் செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம். நான் ஒரு முட்டை தோசை. ஓகே, நான் உள்ள வந்து கொஞ்சம் மாறிட்டேன். அதாவது உள்ள வந்து முழு சமையல்காரனால மாறுற மாதிரி நான் உள்ள வந்து இங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். இப்ப இந்த டூர் கூட்டு போறது எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு அண்ணன் கேட்டதை ஓனரே கேட்டாலும் அண்ணனை கேட்ட ஓகே. ஆனா இப்ப நீங்க வந்து ஒரு கிச்சன் டூர் இங்க எது எதெல்லாம் எந்தத்துல இருக்கு என்னெல்லாம் பண்றீங்க மட்டும் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு லைனா போயிடலாம். ஃபர்ஸ்ட் இங்க எல்லாம் என்னென்ன இருக்கு? இது வந்து சிக்கன் கிரேவிங்க. ஓகே, தோசைக்கு, சப்பாத்திக்கு. ஓகே, சிக்கன் கிரேவி. இது வந்து மீன் குழம்பு. ஓகே, பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தஞ்சாவூர்ல இருந்து வந்து இங்க வந்து பாரம்பரியமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அம்மிலே அரைச்சி எல்லாமே அரைச்சி வீட்லயே அரைச்சி அது எல்லாமே ரெடி பண்ணி இங்க கொடுக்குறாங்க. ஓகே, அம்மாவின் அடுப்பாங்கரையில முக்கியமான விஷயம். நீங்க நம்பால ஆயிட்டீங்க. நான் உங்களுக்கு கேக்குறேன், சொல்லுங்க. நான் அடுப்பாங்கரையில ஏதோ ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கிறீங்களா? எல்லாமே பாரம்பரியம் தான், எதுவுமே சேர்க்கே கிடையாது. இவங்களோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பாரம்பரிய முறையில செய்யறோம்னு கிளைம் பண்றாங்க. அப்ப கண்டிப்பா இவங்களோட மசாலா நல்லா இருக்கணுங்க. என்னென்ன ஸ்பெஷல் பரோட்டா பாயா, பரோட்டா சிக்கனு, இட்லி மீன், ஐயோ தோசை சிக்கன், ஐயோ அப்புறம் இது விட்டீங்களே வெள்ளாட்டுக்கறி பிரியாணி. வெள்ளாட்டுக்கறி பிரியாணி தான் முதல்ல காட்டுறீங்க. ஓகே ஓகே. அப்புறம் வெள்ளாட்டுக்கறி பிரியாணி, இது சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கன் எல்லாம் பார்த்து சிந்தாமணி சிக்கன்ல வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. பள்ளிப்பாளைய சிக்கன் இருக்கா? சிந்தாமணி. இது வந்து உப்பு கறி. உப்பு கறியா? ஓகே. இது வந்து உப்பு கறி. சிக்கன் சுக்கா அங்க இருக்கு. இது வந்து போட்டி. போட்டி எல்லாம் நல்லா இருக்கு. நம்ம அண்ணா அவங்களோட டிஷ்ஷஸை பத்திலாம் சொல்ல ஆரம்பிக்கிறப்பவே நமக்கு பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதாவது சோறுனாலே ஃபர்ஸ்ட் பந்தியில இப்படி நிக்கிற ஒரே ஆளு எங்க ஆள் தான். மைக்கெல்லாம் பட மாட்டாங்க. சோறுன்னு வந்துட்டா முதல்ல வந்து நம்ம உட்காந்துருந்தோம். அதே மாதிரி வந்து இப்போ ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு.
இவங்களோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இவங்க மீன் தான் இவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அம்மாவின் அடுப்பங்கரை ஸ்பெஷல் வஞ்சிர மீன் வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஃபேல் பண்ணுவோமா? ட்ரை பண்ணுவோமா? இவங்களோட மசாலா நல்லா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா காரசாரமான ஒரு மசாலா. இவங்க வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து அம்மியிலேயே அரைச்சி இது பண்றாங்க. அதனால யாரும் தெரியல, நமக்கு அந்த ஒரு சுருக்குன்னு ஒண்ணு எனக்கு இருக்கு சாப்பிடுறப்போ. இப்ப நீங்க எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? ஒரு டைம் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும் போது கேமராமேனோட வலி என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதை போய்க்கலாமா? அடுத்து நீ சாப்பிடு உட்கார். எனக்கு இங்க இருக்கிறத பார்த்தே வந்து ரொம்ப அப்படியேனா நமக்கு பிரான்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிரானை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இங்க பிரான் அது ஒரு இங்க இருக்கு. இவங்க மட்டும் தான் பண்ணீங்களா? நானும் பண்ணுவேன். நமக்கு ரிவ்யூ தான் தெரியாது, சாப்பாடு பத்தி சொல்ல தெரியும். ஆரம்பத்திலே சொன்னதுதான், எல்லாத்துலயுமே ஒரு டிஃப்ரெண்ட் மசாலா டேஸ்ட் இருக்கு. பிரான்லயே அந்த உள்ள மசாலா உள்ள நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. அந்த அம்மியில் அரைச்சு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. நார்மலா ஹோட்டல் போனா ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல, வீட்டு சாப்பாடு அவ்வளவுதான். மற்றதுலாம் வந்து எங்க அண்ணன் படையப்பா கூறுவார். வணக்கம். இவங்களோடதுல வந்து இட்லி மீன் குழம்பு. இட்லி மீன் குழம்புக்கு மட்டும் எப்பவுமே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு சூடோட டேஸ்ட், அந்த ஆவியோட டேஸ்ட் வந்து நம்ம வந்து எதுல ஃபீல் பண்ணலாம்னா இட்லியில வந்து ஃபீல் பண்ணலாம். ஆவியோட சுட சுட அந்த இட்லி இருக்குல்ல, அந்த சூடோட டேஸ்ட், சுட சுட அந்த இட்லி எடுத்து அதுல கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி அப்படியே சாப்பிட்றப்போ வந்து அது ஒரு ஃபீல், அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அடுத்து இந்த நல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வந்திருக்கிற ஐட்டம் வந்து பரோட்டா பாயா. இந்த பரோட்டா பாயான்றது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு காம்பினேஷனே சொல்லலாம். அடே மடங்கி ஒரு தரமான செய்கை தான். அடுத்து நம்ம ஐட்டம் வந்து தோசை சிக்கன் சிந்தாமணி. நம்ம இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாலே ஃபுல்லாவே காம்போவா கொடுத்துருக்காங்க. இட்லிக்கு வந்து வஞ்சிர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து தோசைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தாமணி சிக்கன், அதுக்கப்புறம் பரோட்டாக்கு வந்து பாயா, அந்த மாதிரி நிறைய காம்போஸ் வந்து இங்க இருக்கு. சிக்கன் சிந்தாமணி வித் தோசை. Let's try. போட்டி ட்ரை பண்ணுவோமா? போட்டி வந்து உண்மையிலேயே ஒரு அல்டிமேட்டா இருக்குங்க. பரோட்டாவோட ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. போட்டியும் பரோட்டாவுமா ட்ரை பண்ணோம்டா. சரி, நீங்க என்னமோ சொல்றீங்க. பாத்தீங்களா, நமக்காக அந்த கார்ல லைட் எல்லாம் போட்டுருக்காங்க, ஃபேஸ் லைட். வருஷம் போட்டி வித் பரோட்டா. அதான் போட்டி சாப்பிடுவா நீங்க? நான் எல்லாமே சாப்பிடுவேன். நீங்களே சாப்பிடுறீங்க. போட்டி சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தா நீங்க இங்க வரலாம். அதே மாதிரி இந்த மாதிரி விளாகுக்கு கேமராமானா மட்டும் நீங்க வருவானா? சிக்கன் கொத்து பரோட்டா. ஓகே, எனக்கு எல்லாமே நங்கடுகிற மாதிரி தான் இருக்குங்க. பாக்க கொத்து பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கொத்து ட்ரைடா. தோசையை பிச்சு போடு, சாப்பிட்டா ரொம்ப ஜோரு. இதெல்லாம் வராது, தெரிஞ்சாலும் நான் பண்ணுவேன். இவங்களோட கருவாட்டு குழம்பு. அம்மாவின் அடுப்பங்கரை உண்மையாவே ஒரு ஒர்த்த ட்ரை தாங்க. இப்போ உங்களோட ஃபிஷ்ல இருந்து கொத்து பரோட்டா வரைக்கும் எல்லாமே அல்டி, எல்லாத்தையும் வேட்டையாடிட்டோம். இருந்தாலும் நாங்க சாப்பிட்டதுல மோஸ்ட் ஃபேவரட்
அண்ட் உங்களுக்கான எங்களோட சஜஷன்ஸ் என்னன்னா சிக்கன் சரி, ஃப்ரை நீ தானே. சாப்பிட்ட டிஷ்லயே உனக்கு பிடிச்ச ஒரு 3 டிஷ் சொல்லு. அதாவது நான் பேசினா போறது அதை எனக்கு ஃபேவரட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேவரட் போட்டி, ரெண்டாவது ஃபேவரட் வந்து அது பேர் என்ன பேரு, இந்த சின்னதாக அப்படி சுருங்கி வரும் அதுதான் போட்டி. இல்லைண்ணா Prawn. பிரான் எது? சரி, ஓகே. பிரான். மூணாவது வந்து மீன் குழம்பு. எனக்கு வந்து இவங்களோட ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் வந்து உண்மையாலே ரொம்ப ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட். நீங்க கண்டிப்பா ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு இடத்துல வரலாம், நம்பி வரலாம். வாங்க, நல்லா இல்லைன்னா என்ன கூப்பிட்டு கேளுங்க, ஏடா நல்லாவே இல்லையாடான்ட்டு. அந்த அளவு ஒரு கேரண்டி தருவேன். அப்ப கண்டிப்பா கேளுங்க, சரிங்களா? கண்டிப்பா Fish fry. கேளுங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து அவங்களோட கொத்து பரோட்டா வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சு. தனியா டிஃபரெண்டான ஒரு ஆமா, உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது. நம்ம நார்மலா சாப்பிட்றத விட இதுல கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலான மசாலாக்கள்லாம் கொஞ்சம் அருமையாக இருந்தது. தேர்ட் வந்து போட்டி. இது 3 வந்து எனக்கு வந்து இங்க நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அதுவும் அந்த இட்லி மீன் குழம்புலாம் உண்மையிலே ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரெக்கமெண்ட் பண்ண எடுத்து மாட்டியா ப்ரோ? அப்புறம் இது இந்த கடையை வந்து உண்மையாலே எனக்கு இந்த கடையை வந்து ஒரு பிடிச்சு வச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க நிறைய நாங்க கொஞ்சம் ஹெவியா தான் சாப்பிட்டோம், இருந்தாலும் வந்து ஒரு மாதிரி சட்டலா ஒரு லைட்டான ஒரு நிறைய சாப்பிட்டோம், நீங்களே பாத்துருப்பீங்க. ஆனா இருந்தாலும் வயிறு கொஞ்சம் ஓகே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே, அதையும் ஏதோ சீக்கிரட் பண்றான்னு நினைக்கிறேன். இல்ல, அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சில ஹோட்டல்லாம் நான் நிறைய ஹோட்டல்ல சாப்பிடுறதுனால சொல்றேன், நம்ம கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு ஒரு ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனா இங்க வந்து அப்படியே ஓகே, ஒரு ரிலாக்ஸ்டா நல்லா ஒரு நம்ம காத்தோட்டமா மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் தான். ஓகே கைஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த சம்பவம் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா சிறப்பாகவே போச்சு. டிஷ்ஷஸும் வெயிட்டா இருந்துச்சு. நீங்க வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா, அண்ணா நகர் சைட் சுத்தினீங்கன்னா அம்மாவின் அடுப்பாங்கரை இந்த கடையை வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான். இன்னும் அண்ணா நகர்ல வேற ஏதாவது ஒரு கடை பார்க்கணும், இல்ல உங்களுக்கு இந்த கடையை போய் ட்ரை பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பார்ப்போம். பை. கட் பண்ணி கை வலிக்குதுண்ணா, கட் பண்ணிக்கிறேன்.